ஹாய் நண்பா. ஸோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த vlogல நீங்கள் டயர் மாற்றுற வீடியோஸ் தான் பார்ப்பீங்க. நான் கொஞ்ச நாளாக vlog போட முடியலை. நான் 2-3 இடத்துக்கெல்லாம் போகிறப்பையும் vlog போடணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் போட முடியல, ப்ராப்பர் மைக் செட்டப் இல்லாதனால. அதான் நான் அந்த மைக் அடாப்டர் வாங்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போதைக்கு பட்ஜெட் இல்லைனால அதை வாங்கலை. சரி, நார்மலாக அஃபிஷியல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி மெர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு அந்த எடிட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணுறதுக்கு என்னோட ஃபோன்லேயும் சரி லேப்டாப்லேயும் சரி லேக் ஆகுது. ரொம்ப எடிட் பண்ணவே லேக் ஆகுது. இதே சிங்கிள் ஆடியோவாக இருந்துச்சுன்னா நான் அப்படியே எடிட் பண்ணிட்டு போயிடுவேன். அதனால தான் நான் இவ்வளோ நாள் vlog போடலை. ஸோ இனிமேல் நான் கண்டிப்பாக vlog போடுறேன். ஸோ நான் வந்து இப்போ டயர் மாற்றுற இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன டயர் மாற்ற போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நண்பா, நம்ம இந்த டயர் தான் நம்ம மாற்ற போகிறோம். மிச்லின் பைலட் C2. ஸோ V3க்கு பெஸ்ட் டயர்னு சொல்ல போனால் நான் இது சொல்லுவேன். நீங்கள் சொல்லலாம், சஜஷன் நிறையா. அப்போலோ H1 இருக்குது, ரைஸில் இருக்குது, இன்னும் சில டயர்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் நம்ம இந்த டயர் ஏன் போகிறோன்னா, உங்களுக்கு வந்து கார்னரிங் ஸ்டெபிலிட்டியும் சரி, அதுக்கப்புறம் நார்மல் யூஸுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டயரை வந்து யூஸ் பண்ணி ஆல் இந்தியா ரைடு ஒருத்தவங்க போயிருக்காங்க. நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு 1.5 இயர்ஸாக அவங்கள ஃபாலோ பண்ணுறேன். அவங்க இந்த டயர் போட்டு போயிருக்காங்க. அவங்களோட ரிவ்யூஸும் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து இப்போ இதே டயர் தான் என் ஃப்ரெண்டும் போட்டிருக்கான். 1 செகண்ட். ஸோ இதே டயர் தான் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கான். அரௌண்ட் 12,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டான். அவனுக்கு பாருங்க, உங்களுக்கே தெரியும், 12,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின டயர் மாதிரியே இருக்காது. ஃப்ரண்ட்லேயும் சரி கிரிப்னஸ் அப்படியே இருக்குது. ஸோ அதனால தான் நானும் இந்த வாட்டி ட்ரை பண்ணாலும் இந்த டயரை மாற்ற போகிறேன். ஸோ நம்ம அவ்வளோதான், வேலை முடிஞ்சு டயர் மாற்றியாச்சு. ஸோ இந்த டயர் யூஸ் பண்ணிட்டு நான் அப்கமிங் vlogsல உங்களுக்கு டயர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்ற சொல்கிறேன். என்னோடய ரைடிங் கம்ஃபர்ட்டுக்கெலாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் மதுரை சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து டயர் மாற்றுங்க. உங்களுக்கு இந்த ஷாப் லொக்கேஷனையும் லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்த vlogல சந்திப்போம். அன்டில் தென் பாய்.